ஹாய் செலகுடீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராங்க் வீடியோ தான். அது என்ன ப்ராங்க்ன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளை எங்கே பக்கத்தில் காணுன்றதை பார்க்குறீங்களா? அவங்க இல்லை. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு போகிற மாதிரி ஒரு ப்ராங்க்கு. மும்பை போகிறேன், நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் இதுக்கப்புறம். நான் அங்கே போய் தான் இருக்க போகிறேன் இதுக்கப்புறம், நீ இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ராங்க்கு. அதில் என்ன பண்ண போகிறா, எப்படி கதறி, எப்படி என்ன அழுவ போகிறாளா, இல்லை சென்டிமெண்ட்டில் இல்லை அடிக்க போகிறாளா, எதுக்கு நீ தனியாக போகிறான்னு சொல்லி கேள்வி கேட்டு என்னை திட்ட போகிறாளான்னு தெரியல. ஸோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் இப்போது எப்படி என்ன ஏதுன்னு. ஸோ நீங்களே பாருங்கள். ஏன்னா அவளை விட்டு நான் ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேன், அவளும் என்ன ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டான். நான் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன், இதுக்கப்புறம் அவங்க கூட இருக்க எனக்கு பிடிக்கல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணுறா அப்படின்றத வீடியோ. ஸோ வீடியோ தெரிஞ்சுப்பா, அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அவள் எப்படி கோவப்படுறான்றதை. ஸோ ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? நான் போய் உள்ளே போய் கேமராலாம் செட் பண்ணிட்டு எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஓகே, நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மைக்லாம் செட் பண்ணிக்கலாம். மைக்லாம் செட் பண்ணிவிட்டு அவங்களாம் எப்படி தான் செட் பண்ணுறாங்கன்னு தெரிலங்க. நம்ம செட் பண்ணால் மட்டும் இது எனக்கு செட் பண்ண கூட தெரிலங்க. அவங்க மட்டும் எனக்கு ஓகே செட் பண்ணியாச்சு. நம்ம மைக்கு செட் பண்ணியாச்சு, கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அவங்க பக்கத்தில் குழம்பு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் கொடுக்க போயிருக்காங்க. நாம் அந்த சாக்கில் டக்குன்னு கேமராவை செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்றே தெரியாது எங்கேருந்து கேமரா இருக்குன்னு செக் பண்ண மாட்டான். அதனால தான் கொஞ்சம் பதட்டமாக நம்ம எல்லா துணியெலாம் எடுத்து வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வரட்டும், அவள் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அந்த பக்கத்தில் போய் பார்க்குறேன் நான். ஓகே, அவங்க அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க வாசலில். அங்கே குழம்பு கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அது வரைக்கும் இருப்போம். வந்தாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். A few minutes later. ஓகே, அவங்க வராங்களா இல்லையா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே காய்ஸ், அவங்க வராங்க. ஐயோ வர போகிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேக்கில் எடுத்துக்கலாம். சரிக்கா, சரி. நான் கூப்பிடுறேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீ சொல்லுங்க, போகும்போது சொல்லுங்க. சரி, கூப்பிடுறேன். சரிக்கா, வச்சுக்கிறேன். என்ன பண்ற? துவைக்க போறியா துணிலாம்? துணி துவைக்க போறியா? பைத்தியா, துணி துவைக்க போறியா? துணி துவைக்கிற மாதிரியா இருக்கு. இப்ப பார்த்தா உனக்கு பேக்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கேன். துணி துவைக்கிற மாதிரியா இருக்கு. எங்க எங்க? ஊருக்கு போறேன். நான் என்ன சொன்ன வாங்கிட்டேன். என்ன சொன்னா? 21ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாம்னு சொன்னா, அதுல டிக்கெட் புக் பண்ணியா? எங்க அப்பாவுக்கு மொதல் வருஷம் வரப்போகுது. சர்ச்சில் எல்லாம் ஆளுங்க வராங்கன்னு சொல்லியிருந்தா இல்லையா? சாரி, நீ இல்லை நான் மட்டும் தான் ஊருக்கு போறேன். நீ இல்லை நான் மட்டும் தான் ஊருக்கு போறேன். என்னது? நான் மட்டும் தான் ஊருக்கு போறேன், உன்னை கூப்பிடலையே. நீ இருந்து பார்த்துட்டு எல்லாம் பொறுமையா வா. நான் போறதுன்னா நான் மட்டும் தான் தனியா போறேன், உன்னை கூப்பிடல. உன் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கல, என் ட்ரெஸ் மட்டும் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் இல்லாம எப்படி போவ? நான் இல்லாம எனக்கு முக்கியமான நீ எப்படி இருப்பானா, நீ அம்மா வீட்டுல போய் இருந்துக்கோ. நான்லாம் போய் இருக்க மாட்டேன் தனியாலாம், எனக்குலாம் பயம். இருக்க மாட்டேன் தனியாலாம், எனக்குலாம் பயம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? பயனா அது உன்னோட விருப்பம். செருப்பால அடிக்காம போறேன், இல்லன்னு தெரியல. ஒரு நேரமே சரியில்லை, எல்லாத்தையும் தட்டி விட்டுருவேன். கோவம் ஆயிடுனா என்ன நேரம் சரியில்லைன்னா புரியல எனக்கு. அமைதியா இருக்கு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் போறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமோ, நீ எல்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா நீ வா, ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ நல்லா உன்னை கூப்பிட்டு போக முடியாது, நான் தனியாக தான் போவேன். தனியா எப்படி போவனா, ஒரு வேலை இருக்குன்னா தனியா தான் போவாங்க. பின்னா எல்லா இடத்துக்கும் ஒன்று கூப்பிட்டு போயிட்டு இருக்க முடியும்?
எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் அதனால டிக்கெட் எங்கன்னா போன்ல இருக்கும். நான் தனியா தான் போறேன்னா போறேன், விட்டுரு. நீ அதெல்லாம் எங்கேயும் போகாத. நம்ம 2 பேரும் 21 அட்லீஸ்ட் ஒரு 23 கிளம்பிடலாம். 2 பேரும் சேர்ந்து போலாம். கேக்குதா இல்லையா? சேர்ந்துலாம் ஒன்றும் போக முடியாது. இப்ப நான் போறேன், எனக்கு வேலை இருக்கு, அதனால நான் போறேன். என்ன மயிறு வைக்கலாம் பேசாதாமோ, எனக்கு வேலை இருக்கு. மும்பைக்கு போகணும் எனக்கு, எங்க வீட்டுல அங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அர்ஜென்ட்டா எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, அதனால நான் போறேன். நீங்க இந்த மாதிரி தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. நீ வரலன்னு நீங்க இருன்னு சொல்லிட்டேனா, நான் தானே போறேன். நான் சொல்றது உனக்கு புரியுதே இல்லையாமோ? நீ வந்து இப்ப வர்றதுக்கு உனக்கு டைம் இல்ல. நீ எல்லாம் முடிச்சுட்டாப்போ, அதெல்லாம் முடிச்சுட்டு நீ பொறுமையா வா. நான் தான் போறேன், நீ ஒன்னும் போவேணாம். சரியா? சரியா? நீ இரு. இன்னும் ஜீன்ஸ்லாம் வேற எடுத்து வைக்கலையா? உன் பேக கொடுங்க, விளையாடாதமோ. நான் என்ன நீ எங்க வர? நான் உன்னெல்லாம் கூட்டு போறேன். இதெல்லாம் இல்ல. அந்த துணி எல்லாம் மடிச்சு வச்சிருக்கேன், கொண்டா இங்க எடுத்து தூக்கி போடுனா என்ன அர்த்தம்? எடுங்க குடுமோ, கொண்டாங்க. எனக்கு டைம் மோ, ட்ரெயினுக்கு டைம் ஆகுதுமோ. விளையாண்டுட்டு இருக்காத. என்ன சும்மா சொல்றேன் பத்தி ஓவரா பண்ணிட்டு இருக்க? சும்மா சொல்றேன் பத்தி ஓவரா பண்ணிட்டு இருக்க? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. 6:30க்குலாம் ட்ரெயின் போகணும். நான் வேற குடு. நீ 6:30க்குலாம் ட்ரெயின்லாம் இல்ல. அமைதியா உட்கார மூடிக்கிட்டு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இப்ப போனாதான் எனக்கு கரெக்டா இருக்கும். இன்னும் 1 ஹவர்ல நாங்க போய் நிக்கணும். நீ பாட்டுல இது பண்ணிட்டு இருக்க. கேன்சல் பண்ணு. குடு. கேன்சல் பண்ண முடியும். என்னடா வரான்னு சொல்லு மோ. எனக்கு 6:30க்குலாம் ட்ரெயின் மோ. எனக்கு இப்ப போனாதான் கரெக்டா இருக்கும். என் வண்டியில அங்க விட்டு போல. என் வண்டி எடுத்துட்டு போயிட்டு அங்க டோல்கேட்ல நான் விட்டுட்டு நான் கிளம்பிடுறேன். நான் வண்டி எடுத்துட்டு போறேன். நான் தான் இவ்வளவு பொருள் விட்டுட்டு போறேன்ல. இப்ப என்ன உனக்கு? மோ என் பேக் எடுமோ. இன்னும் எடுத்து வைக்கணுமோ. நீ மட்டும் விளையாண்டுட்டு இருக்காத. குடுமோ. சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன். டென்ஷன் பண்ணாத, அடிச்சிடுவேன். அடிச்சு போட்டு போயிடுவேன். இப்போ விடு. ஒரு வாட்டி சொன்னா புரியாத உனக்கு? இரு வரேன். குடு. லூஸ் மாதிரி பண்ணி மோ. கத்தாம இருமோ. நானே என்ன எடுத்து வச்சேன்? சென்ட்லாம் எடுத்து வச்சேன்னு தெரியலையே. ஓகே, பேண்ட் ஜீன்ஸ்லாம் எடுத்து வைக்கல போல. அங்க போயிட்டு ஸ்டைலா போட்டோலாம் எடுக்கணும், வீடியோஸ்லாம் எடுக்கணும். எனக்கு உன் கேமரா மட்டும் கொஞ்சம் கூட. நான் போகும்போது என்ன தனியா எடுக்க ஆரம்பிச்சேன்? நான் எனக்கு போகும்போது எனக்கு வேணும். நான் இவ்வளவு தூரம் பீரோலாம் ஜீன்ஸ்ல எடுக்கிறேன். குடு. விளையாண்டுட்டு இருக்காத பைத்தியம். ட்ரெஸ் இப்பதான் அடிச்சா நான் சத்தியமா காண்டாயிடுவேன். குடுங்க. மைக்லாம் அங்க வீடியோ எல்லாம் எடுக்கிறதுக்கு வேணும்ல, அதுக்காக குடு. இந்த ஒரு சிப் தான் எடுத்துட்டு போறோம், மத்ததெல்லாம் இங்கதான் இருக்குது. நீ எதனா வீடியோ நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு போனா வீடியோ ஏன் அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? குடு. விட முடியாது. என்ன பண்ற? அது குடு. மண்டையில தடவற ஜெல்லி எடுத்து பேக். உனக்கு எதுக்கு? யார பார்க்க போற? எவ்வளவு சைட் அடிக்க போற சொல்லு. ஜெல்லுல எடுத்துட்டு போற? ஜெல்லு பின்ன தலையில முடி நிக்கிறதுக்காக வாங்கனல்ல, அதுக்காக தான் எடுத்துட்டு போ. மோ அது காத்து போயிடுச்சுனா இதோட ஐயோ காத்து. கத்தாதமோ. வெறி ஏத்துறமோ நீ. சி கண்டதெல்லாம் டச் பண்ணிக்கிட்டு. நல்லா இருக்கும். செருப்புலாம் எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல. ஷூலாம் எனக்கு தேவைப்படும். கேமரா மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு அங்கே போய் ஃபோட்டோ கிட்லாம் எடுக்க வேணும். அதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுமோ. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். என்ன விளையாண்டுட்டு இருக்கேன் நானு? நான் கேமரா பேக் மட்டும் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் நீ தொடப்பா. டச்சிங்கே கிடையாது கேமரா. அதெல்லாம் ட்ரெயின்ல போயிட்டு யாரா தூக்கிட்டு போறதுக்கா? பஸ் நீ வீட்ல இருன்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு. என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு போ. நான் வரேன், அமைதியா இரு. 23 எல்லாம் கிளம்பலாம் சொல்லிட்டு நான் 20 ஏன்னா அது என்னலாம் அவ்வளவு நல்லா வெயிட் பண்ணு. நான் தூக்கி விசில் அடிச்சுட சொல்லிட்டேன். வீட்ல ஒண்ணு இருக்கா
போடாதன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் அதெல்லாம் தூக்கி போடாதமோ, நான் சொல்றதை ஏமா புரிஞ்சுக்க. போடாத தூக்கி. நான் போறேன் விட, உனக்கு என்ன? போக முடியாது. என்ன போக முடியாதுன்னா? எனக்கு வேலை இருக்கு, என்ன கிளம்புடு. வெள்ளிக்கிழமை அவன் வேலை கேட்டான். வீட்டுல சண்டை போட்டுருவாங்க. என்ன உனக்கு அசிங்கமா கேட்பேன் நானு. இருங்க அக்கா கால் பண்ணிட்டா. ஏய் தாவல் பண்றேன் சத்தியமா. நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், எனக்கு 6:30 மணிக்கு போகணும். காசு இல்லையோ உன்கிட்டதான்? அந்த காசு இருக்கு. நான் இருங்க அக்கா கிட்ட கேக்குறேன். என்ன எங்க வீட்டுக்கு எது கால் பண்ற? எங்க வீட்டுக்கு இரு ஒரு நிமிஷம். கால் அடிக்கவா? அவங்க ஆல்ரெடி 3 வாட்டி ட்ரெயின் ஏறலையான்னு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ வேற என்ன 2 அவங்களுக்கு கால் பண்ற. அவங்க ஆல்ரெடி கால் ஃபோன்லாம் கொடுக்க முடியாது. அமைதியாயிரு ஒரு 5 நிமிஷம். நான் போறேன், வா வழி அனுப்பிடுவா. நான் தான் போறேன்ல, உனக்கு என்ன? எனக்கு அங்க கூப்பிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும். நீ வரதுக்கு டைம் ஆகும். அதுக்கு முன்னாடி நான் போவேனாவா? மைக்கு எல்லாம் உடைச்சிடும். நான் இப்படி கிளம்பு. இந்த வீட்டுல என்னெல்லாம் உடைய போகுதுன்னு பாரு. எல்லாம் நான் சொல்றதை கேள. நான் போயிட்டு அங்க உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன், சரியா? உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி எனக்கு நானும் வரேன். ஏய் அடிக்காதீ. நானும் வரேன். நான் போய் அங்க நானும் வரேன். உனக்கு என்ன கேட்டேன்? உங்க கேட்டிருப்பாளையா? சாரி பைத்தியம், நீ ஒரு சாரி வாங்கிட்டேன். அந்த பேக் நிறையா இது அந்த பேக் காட்டு ஒரு நிமிஷம். நான் அனுப்புறேன். அருந்துருமோ? இந்த ஒரு பேக் தான் இருக்கேன், குடு. ஏய் குடு. அரட்ட பரவாயில்ல, நீயா நான் பாத்துக்கலாம். அரட்ட குடுன்னு சொன்னேன். நான் வந்து விளையாடாதமோ, ட்ரெயினுக்கு டைம் ஆயிட்டு இருக்கமோ. ஒரு 5 நிமிஷம் விடுமோ, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு உனக்கு எல்லாம் வாங்கிட்டு வரேன். ட்ரெயின் ஏத்தி விட வரதா இருந்தா வா, இல்லைன்னா நீ இங்கே இருக்கிறதா இருந்தா இருந்து. உன்னை நம்பிதான் இந்த வீட்டுலாம் விட்டுட்டு போறேன். நீ வந்தா யார் பாத்துப்பா? இல்லம்மா, நான் மும்பை கிளம்புறேன். மும்பை போயிட்டு உனக்கு என்னென்ன தேவை? விலை கேட்டுட்டு அமைதியா இருக்கணும். வீட்டுல ஏதாச்சும் உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் தரேன். உனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கிட்டு வரேன். மும்பை போய் நீ இங்கே சமத்தா இருப்பியா? சரியா? நீ இருந்துட்டு பொறுமையா நான் டிக்கெட் போடுறேன். நீ வா, தனியா வா. கேமராவே எடுத்துட்டு போறேன். அப்புறம் மைக் எனக்கு தேவைப்படாதா? அமைதியா இராமோ, எதுக்குமா கத்துற? ஏய் விடு, பேக் கிழிஞ்சிட போகுது. துணிலாம் எடுத்து வச்சிருக்கேன், கலைக்காதமோ. நான் மடிச்சு வச்சிருக்கேன். வேணாம், மைக்கு எல்லாம் இதுல பொருள்லாம் இருக்கு. நீ பாட்டுல நீ வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் வேலை விஷயமா நான் போறேன்னா விட்டுரு. நீ இருந்து வீட்டை பாத்துக்கோ. அங்க எடுத்து அந்த மூட்டையை வச்சுனா என்ன அர்த்தம்? போவாதான அர்த்தம்னா? நான் போறேன்னா விடேன். நீ எங்க போனா நான் உன்னை தடுக்கிறேனா? பேக் தர மாட்டியா? பேக குடுமோ, எனக்கு போகணுமோ, டைம் ஆகுதுமோ ட்ரெயினுக்கு. அப்படியே எப்படி ட்ரெஸ் இல்லாம அங்க எப்படி போவேன்? அங்க எங்க ட்ரெஸ் இல்லாம எப்படி இருப்பேன்? எனக்கு இப்போ 21ஆம் தேதி டைம் கூட. நான் அதுக்கு மேல வரேன்னு சொன்னனா இல்லையா? அது வரைக்கும் நான் என்ன சொன்னேன்னா, நானும் அதான் சொல்றேன். நீ அப்புறம் வா, எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நான் போறேன். நான் அப்புறம் யார் கூட வரத்தே? தனியா வா. என்ன எதுக்கு தனியா வரேன்? ஃபர்ஸ்ட் நானு என்ன யாராவது கடத்திட்டு போயிட்டாங்கன்னா உன்னை இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. யாராவது கடத்துவாங்க பாரு. என்னதான் யாராவது கடத்துவாங்க? குடி. அழகா இருக்கல்ல. வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல இருக்காதுங்களா பின்ன? சரிடா சரி. டைம் ஆகுது, குடுமோ கொஞ்சம் விளையாட. விட மாட்டேன் குட்டி. சும்மா நான் விளையாட்டா பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காத. நான் விட மாட்டேன். இப்ப நீ ரெடி ஆகுறதுக்கே 1 hour ஆயிடும். நான் அதுக்குள்ளே நான் போறேன். நீ பின்னாடி வரல. ஃபர்ஸ்ட் ரெடி ஆகிறதுக்குன்னு இல்ல. நான் 21ஆம் தேதி வரைக்கும் எங்கேயுமே காலடி எடுத்து வைக்க மாட்டேன். நீ வராதே, நான் போறேன். என்னோட இஷ்டம். நீ வரக்கூடாது. நான் போனாதான் நீ போன. உனக்கு எனக்கு அங்க வேலை இருக்கு. என்ன வேலை? எனக்கு அங்க வேலை. யார் கூப்பிட்டுருக்கா? எவ்வளவு பார்க்க போற? ஏதாவது சொல்லு. ஊருக்கு போறதுக்கும் எவ்வளவு பாக்குறதுக்கும் என்னடி வித்தியாசம்? போக கூடாது. ஊருக்கு போறேன்னா ஏன் வேலை விஷயமா நான் போறேன்டி. யாரையா பாக்குறேன்னு அர்த்தம் மாடி. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டம். போக கூடாது சொல்றல. சும்மா நோயின்னு இருக்க. சரி நீ தூங்கு.
போகாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் அந்த பேக்கை நீ பிடிச்சிட்டு தூங்குவோன்னு பார்க்குறேன் இரு. ஏன் வேற துணி இல்லையா? வேற எந்த துணியும் நான் எடுத்துட்டு போக முடியாதா? இந்த பேக்ல இருக்கிறதா எடுத்துட்டு போக முடியுமா? அடம் பிடிக்காம விடுமோ, டைம் ஆகுதுமோ? விட மாட்டேன். நான் வர 23ஆம் தேதி டிக்கெட் போடுறேன், நம்ம கிளம்புறோம். இல்லமோ இந்த வாட்டி ஃப்ளைட்ல போலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. எனக்கு உன் கூட போக பிடிக்கலன்னு தான் நான் தனியா போயிட்டு இருக்கேன். எனக்கு உன் கூட போக பிடிக்கலன்னு தான் நான் தனியா. என் கூட போக பிடிக்கல. நான் என்ன குஸ்ட் ரோடியா? குரங்கு மாதிரியும் மூஞ்ச வைக்காத. எனக்கு தனியா போகணும்னு ஆசை, அதனால நான் போனா ஜாலியா பொண்ணுங்கெல்லாம் ஸ்ட்ரைட் அடிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு நீ வந்தா இதா பண்ணாத அத பண்ணாத ட்ரெயின்ல இது ஏன் பண்ண என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. சைட்டுன்னு சொல்ல ஜாலியா இருக்கும். ஒத்தியில போய் அங்கெல்லாம் போனா என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அடிக்காத வலிக்குதுமோ. சைட்டுன்னு சொல்ல வரல. அங்க போனா என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் மீட் பண்ணுவேன். நீ வந்தா யாரையும் மீட் பண்ண கூடாதுன்னு சொல்லுவ, பேசக்கூடாதுன்னு. யாரையும் மீட் பண்ண போன மூஞ்சி, அதுக்கப்புறம் எடுக்கு பள்ளி கருப்பி, அப்புறம் வேற தேவலாமலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பத்திலாம் நீ தேவலாம் பேசாத சரியா? யாரு? நான் ஊருக்கு போறேன்னா விட்டுரு. யாரு போனாட்டி எல்லாரும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி அப்பவே நினைச்சிட்டேன். சரி விடு. வேதா சொல்லிட்டு இருந்தேனா அடிச்சுறேன் நானே. சும்மா நோயிட்டு எனக்கு தனியா போணும்னா விட்டுருமா. நான் தனியா போனா போக முடியாது. நான் ஹாப்பியா இருப்பேன். விட்டுட்டு ஒரேடியா போறேனா போ. சரி குடு, உன்னை விட்டு ஒரேடியா போறோம் குடு. மும்பைல இருந்தா நான் வந்தா மும்பைக்கே போயிடுறேன் குடு. என்னது? மும்பைல இருந்தா விட்டுட்டு ஒரேடியா போறேன். சரி நீ யாரோ நான் யாரோ ஹெல்ப் பண்ணுவாங்க. அட போங்கடா என்னடா ஐடி நீங்க. அந்த இருக்கிற எல்லா ஃப்ரேமையும் என் கண்ணு முன்னாடி உடைச்சிட்டு எதுக்கு உடைக்கணும்? தனியா ஒரு வீடியோ எடுத்துட்டு நான் எதுக்கு உடைக்கணும்? நீ இங்க இருந்து நீ இந்த வீட்ல வாழே, நான் போறேன். நான் எல்லார்கிட்டயும் சொல்றேன், நீ இந்த மாதிரி அடிச்சு போடுன்னு பார்த்தா நானே பிரிச்சு விட்டு போயிடுவேன். நீ இந்த வீட்ல இருந்து நீ வா. நீ என்ன அடிக்கிற கொடுமை பண்ற. நான் எனக்கு குட்டிக்கோ பிரேக்கப் ஆப்பாடா இதான் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? எனக்கு நீ இந்த வீட்ல கிளம்பு. எத்தனை நாளாக என்ஜாய் பண்ணுவ? நீ கிளம்பிக்கோமா. சிலுக்கு ஆடிக்கிட்டு இருக்காத. ஓவரா ஆடா. நான் என்ன சொல்றேன்னா நீ ஆட்டானும் எல்லாம் இறக்கிட்டாங்க. இவ்வளவு பொருள் வச்சுட்டு விட்டுட்டு போறேன். நீ நடினா ஏன் இவ்வளவு பொருள் வச்சுட்டு விட்டுட்டு போறேன்? நான் ஆசைப்படுறேன் நான் எல்லாத்துக்கும். நீ இருந்து பாத்துக்கோ. நான் சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். ஏதோ இந்த குழந்தைக்கு இல்ல சொல்றாங்க சாக்லேட் வாங்கி தரேன் இருக்கியா பாப்பான்றதுன்னு சொல்றேன். ஆமா நீ இந்த பொருள் எல்லாம் பாத்துட்டு பத்திரமா இரு. அப்புறமா அடுத்த மாசம் நீ கிளம்பி வா. நான் 1 monthல வந்துருவேன்னு சொல்லிட்டேனா? அடிச்சிருவேன். எனக்கு காலை கீழே போடுவோம், மரியாதை இல்லாம பண்ணிட்டு இருக்காது. அடிச்சிருவேன். நான் 1 monthல வந்துருவேன். தலைதான் சீவி இருக்கேன், கலைஞ்சிரும். அங்க கேமரா பேக் உடையுது. நவுறு கேமரா பேக் உடையுது ஒன்னால. நான் 1 monthல ரிட்டர்ன் வந்துருவோமோ. இந்த மீன்லாம் பார்க்கணும், அது செத்து போயிடும், சாப்பாடு போடலாம். நீ இருந்து பாத்து நீ எல்லாத்தையும் கீழே போட்டுருவேன். என் பேக் கொடு, நான் கிளம்புறேன். சரி அங்க எங்கேயாவது பட்டு தேவையில்லாம இது பண்ணிக்கிட்டு இருக்க. ஓவரா பண்ணி உனக்கு என்னடி பிரச்சனை? நான் போறேன்னா விட்டுரு. போக முடியாது. விட்டுட்டு போறேன்னா ஒரேடியா போ. ஒரே விட்டுட்டான். நீ எல்லாம் வேணாம். அப்பனா பிரேம் எல்லாம் ஓட உடைச்சிட்டு நீ கடை இரு விடு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறான். இப்படி லூசு மாதிரி பண்ணிடு. பேக் விடு, டைம் ஆகுது எனக்கு. அக்கா எவ்வளவு வந்து காப்பாற்ற மாட்டா. அவளுங்களாம் வந்து சொன்னா மட்டும் நான் போ விடு. நான் விடு. நீ எதனா வச்சுங்கட, நான் கிளம்புறேன். நீ எதுக்கு? எனக்கு ஊருக்கு போறதுக்கு எனக்கு நீ வச்சுடி. நான் போறேன்டி, தனியா கிடடி. சரியா? பார்த்து பத்திரமா இரு. அம்மோ பார்த்து பத்திரமா இரு. சரியா? இரு நான் சொல்றது கேளு. நல்லா 3 வேளைக்கு சாப்பிடு. அம்மா வீட்டில் போயிரு. தனியா இங்க இருக்காத. நான் வர வரைக்கும் அங்க போய் இரு. இங்க பாரு, வரும்போது உனக்கு சாரி வாங்கிட்டு வரேன், ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. லூஸ் மாதிரி பண்ணக்கூடாது. எங்க போற? நான் மும்பைக்கு தனியா தாமோ போகணும். எனக்கு உன் கூட பிடிக்கலமோ. மும்பைக்கு போகணுமோ. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்காங்கமோ. வேணா இது உன் ஞாபகமா நான் எடுத்துட்டு போறோமோ. நீ
ஓகே பாய் மோ. பாஸ் ஓடு உடைஞ்சா மாத்திரலாம், மனசு உடைஞ்சா மாத்த முடியாதுன்னு காமராசர் ஒரு காலத்துல சொல்லியிருக்காரு பாஸ். பாப்பா என்ன அழுவுற? அதான் வழியான இப்போ வரலையா நீ? அழுதுட்டு உக்காந்துட்டு இருக்க, வரலையா? போட்டா என்ன எங்க ஓட போற? எங்க போற? எங்க போற? போதா போறேன். நீ தான் அழுதுட்டு இருக்கேன்னு பாவமா இருக்கேன்னு வந்தேன், பார்த்தா அழுவுல போல. என் மரியாதை கெட்டுக்கோ, ஒழுங்கு மரியாதை போயிடுன்னுட்டேன். காலு அக்கா கறிக்கெல்லாம் கால் பண்ணு. எங்க அக்கா கறியா? ஏய் மரியாதை பேசலாம், அச்சு விட்டுருவேன். அவங்க தானே காசு கொடுத்தாங்க. காசுலாம் கொடுக்கல, நான் தான் கிளம்பி போறேன். நடிக்காத சும்மா. ஓகே பாய். என்ன அழுவுறே பாவமாயிடுச்சுன்னு வந்தேன். இப்ப அவார்டு உடையும். நான் உடையும், நீ எதனா வச்சு போட்டு கடை, நான் போறேன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? சரி சரி அழாத வா. சரி வா, அழாத, ஒன்று விட்டு போக மாட்டா வா. ஏம்பா அம்பா, ஐயோ அழுவுது பாப்பா. ஐயா செந்தி வா. சரி அழுவாத, நீ இந்த ஊருக்கு வா. நீ வரையா ஊருக்கே? வா இந்தி வா. சரி உட்காரு வா. சரி வா, நம்ம 2 பேர் தான் போறோம், நான் தனியா போக மாட்டேன். உன்னை விட்டு எப்படி போவேன்? சரி வா, உன்னையும் தான் கூப்பிட்டு போறேன் வா. வா நம்ம போகலாம், அடுத்த மாசம் போகலாம், இந்த வாட்டி வேணாம். ஏய் எந்திரி, அழுதுட்டு கிடக்குது பாரு, எந்திரி வா. சும்மா வீடியோக்கோசரம் தான். ஏய் எந்திரி, வீடியோ எடுத்தேன், அதனால தான் அழு வச்சேன். இங்கே நம்ம 2 பேரும் தான் மும்பை போறோம், பாப்பாவை மும்பை கூட்டி போறேன். அழாத சும்மா. சைட் அடி யாரு அங்க போய் இப்ப சைட் அடிப்பா? பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. சும்மா பிராங்க், இதுல சேர்த்து ஓன் துணியும் சேர்த்து மடிச்சு வச்சுட்டேன் பாரு. சும்மா விளாட்டுக்கு பிராங்க் வீடியோ அங்க இருக்கு பாரு. தெரியா வீடியோ எடுத்துட்டேன், மைக் வச்சுருக்கேன். சும்மா பிராங்க் வீடியோ. சரியா இந்தா, நீ தான் மும்பைக்கு வருவேன்னு சொல்லு, நான் இல்லாம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லு. நடிக்காத நீ. சும்மா மைக்கு, நீ நான் மட்டும்தான் மும்பை போறோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம், ஓகேவா? சும்மா பிராங்க் பண்ணி நீ எவ்வளோ என்ன பிராங்க் பண்ண? ஏய் அடிச்சிடுவேன். என்னை விட்டு போ. நீ மட்டும் எவ்வளோ பிராங்க் பண்ற, இப்போ விட்டு போனா என்ன ஆக்ஷன் பண்றன்றதுக்கு தான். சேஞ்சி இங்கே நான் விட்டு போக மாட்டேன், பாப்பாவை நான் பாப்பா தான் கூட கூப்பிட்டு போவேன். உன்னை தான் கூப்பிட்டு போவேன், அழக்கூடாது சரியா? எந்திரி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கேமரா அதோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஊருக்கு போவோம், அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். 2 பேரும் நானும் ஊருக்கு போவேன் 23 அப்போ மும்பைக்கு. டாடா பை பாய். நீங்களும் பாருங்கள். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போலாம். இல்ல நான் போறேன், கிளம்புறேன். நீ தனியா கடை, இங்க நான் தனியா கடை. இல்ல நீ போனா படம் பாவம் பார்த்து கூட்டு போனா என்ன ஓவரா பண்ற? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? சும்மா 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 அடிச்சிருவேன். சும்மா சும்மா பாய்.